ஆயக்கலைகளில் சிறந்து விளங்கிய நாம இப்ப எந்த கலையும் தெரியாம இருந்துட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் செய்யறது, குழந்தைகளுடைய நேரத்தை நல்ல ஒரு தரமான நேரமா மாத்துறது. தாமரை செல்வன் ஒரு ஐயாங்க. அந்த ஐயா முழு நேரமாக அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். சில பேர் வர முடியாத நபர்கள் ஆன்லைன் மூலமா இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டனால அப்போ ஒரு குவாலிட்டியான டைமை அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். வாழ்க வையகம். அன்பு நண்பர்களே, ஆயக்கலை 64ன்னு சொல்றாங்க. நமக்கு அந்த பட்டியலே இன்னும் தெரியல. இப்படி ஆயக்கலைகளில் சிறந்து விளங்கிய நாம இப்ப எந்த கலையும் தெரியாம இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு கலையா அழிஞ்சிக்கிட்டு வருது. நாம அந்த கலைகளை மீண்டும் புரிந்து கொண்டு அதை நாம் நமது குழந்தைகளுக்கு சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்து அதை கடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த விதத்துல காகித கலைன்னு ஒரு கலை இருக்குதுங்க. காகித கலைன்னா வெறும் காகிதத்தை வச்சு, கத்திரிக்கோள் இல்லாம, பேஸ்ட் இல்லாம, எந்த ஒரு உபகரணம் இல்லாம வெறும் காகிதத்தை மட்டுமே பயன்படுத்தி நாம கலைநயமான பொருட்கள் செய்யறது, குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் செய்யறது, குழந்தைகளுடைய நேரத்தை நல்ல ஒரு தரமான நேரமா மாத்துறது, குழந்தைகளுக்கு உற்சாகத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அருமையான எளிமையான வெறும் பழைய காகிதத்தை வச்சு கூட நாம இந்த கலையை கத்துக்க முடியும். எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு அருமையான கலை காகித கலை அப்படிங்கிற ஓரிகாமி அப்படிங்கிற கலைங்க. இந்த கலையில காகிதத்தை மட்டும்தாங்க பயன்படுத்துவோம். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கத்திரி, ஒரு பேஸ்ட், வேற எதுவுமே தேவைப்படாதுங்க. எளிமையானது, செலவில்லாததுங்க. இந்த காகித கலையை குழந்தைகள் செய்யும் பொழுது என்ன ஆகுன்னா, கிரியேட்டிவ் மைண்ட் ஒர்க் ஆகுங்க. அவங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க அதை கற்றுக்கும் பொழுது உற்சாகமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. செல்ஃபோனை பார்க்க மாட்டாங்க, கேம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போது ஒரு குவாலிட்டியான டைமை அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். இந்த கலையை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம். அப்போ அந்த குழந்தைகள் அந்த பொம்மையெல்லாம் செய்யும் பொழுது அதை நாம் வீட்டு அலங்கார பொருளாக பயன்படுத்தலாம். ஷோகேஸில் வைக்கலாம். ஹோம் டெக்கர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. எங்கெங்கேயோ போய் 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபாலாம் கொடுத்து சில கடைக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா 7000 ரூபா, 80,000, 30,000 எழுதி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பொருட்கள் நாம் காகிதத்தில் செஞ்சு அங்கங்கே வச்சோம்னா வீடு அழகாக இருக்குங்க. குறைந்த செலவில் வீட்டை அலங்காரப்படுத்தலாம், ஹோம் டெக்கர் பண்ணலாம். இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாங்க. அது ஒரு வேலையை செய்யலாங்க. அதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும். நம்ம இந்த பொருளெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணலாம். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் விற்கும் பொழுது அது ஒரு கணிசமான ஒரு பணம் வருங்க. எளிமையான வேலைங்க. சுயதொழிலாக அதை செய்யலாம். இதை கற்றுக் கொடுக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்னு பாருங்கள். குழந்தையும் செல்ஃபோன் பார்க்காம இருக்குது, குழந்தைக்கும் ஹாப்பியாக இருக்குது, நமக்கும் செலவு கிடையாது, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், பணமும் சம்பாதிக்கலாம். சிறுதொழில் மாதிரி செய்யலாங்க. ஒரு அருமையான கலை காகித கலை ஓரிகாமி அப்படிங்கிற ஒரு அருமையான கலை. இந்த கலையை நாம் அனைவரும் கற்றுக்கணுங்க. கற்றுக்கிட்டு நாம் இதை பாதுகாப்பாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா எளிமையானது. இந்த கலையை தாமரை செல்வன் ஒரு ஐயாங்க. அந்த ஐயா முழு நேரமாக அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். நாம் அவரை அழைச்சிட்டு பல இடங்களில் அவரை வச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்தி குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். சிலர் நாங்கள் வெளியூர் இருக்கிறோம், நீங்கள் நடத்துகிற அந்த கேம்புக்கு வர முடியல, ஆன்லைனில் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கலையை ஆன்லைனில் சொல்லித்தரதை விட நேரில் சொல்லிக் கொடுக்குறதா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பல வருடங்களாக நாம் நேரில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேர் வர முடியாத நபர்கள் ஆன்லைன் மூலமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டனால நாம் ஆன்லைன் மூலமாக ஒரு 5 நாள் ஏற்பாடு செஞ்சு தினமும் 1 மணி நேரம் 5 நாளில் இந்த கலையை ஆன்லைன் மூலமா கற்றுக் கொடுத்தங்க. அப்போ அந்த வகுப்புல கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்காக அந்த வகுப்புடைய ரெக்கார்டட் வீடியோவை பென்ட்ரைவ் மூலமாக உங்க வீட்டுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணியிருக்கிறேங்க. ஓரிகாமி காகித கலை கதைகள், பாடல்கள் எல்லாமே இருக்குதுல. ஓரிகாமி காகித கலையை 5 மணி நேர வகுப்பு தாமரை செல்வன் ஐயா அவர்கள் நடத்தினதை பென்ட்ரைவில் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை உங்கள் வீட்டுக்கு கொரியரில் அனுப்புகிறேங்க. இந்த ஓரிகாமி கலை பென்ட்ரைவில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க.
9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. AAMMII.comல நீங்கள் ஆன்லைன் மூலமாக இது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஓரிகாமி கலையில் வெறும் ஓரிகாமி கலைங்கிற அந்த காகித மடிப்பு கலை மட்டும் இல்லாமல் தாமரை செல்வன் ஐயா அவர்கள் பல இடங்களில் பாடல்கள் பாடி குழந்தைய உற்சாகப்படுத்தியிருக்கிறார். பல இடங்களில் கதைகளை சொல்லி சில கருத்துக்களை அவர் குழந்தையோட மனசில் விதைச்சிருக்கிறார். எனவே தன்னை நண்பர் என்று கூறிக்கொள்வார் தாமரை செல்வன் ஐயா அவர்கள். அவரை ஐயான்னா பிடிக்காது, நண்பா அப்படின்னு குழந்தைகளை கூப்பிட சொல்லுவார். குழந்தைகளும் ஆர்வமாக நண்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. குழந்தைகளை சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்பா அம்மா நண்பா ஃப்ரெண்ட் ஹாய் அப்படி சொல்லி பழகிட்டோம்னா அவங்க நமக்குள்ள ஒரு லிங்கில் இருப்பாங்க, நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். எனவே காகித கலை, நூதன காகித கலையாகிய ஓரிகாமியை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பெரியவங்க பெற்றோர்கள் நீங்களும் கற்றுக்கங்க. நீங்களும் கற்றுக்கிட்டு கூட செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உற்சாகமாக இருக்கும். ஆசிரியர்கள், ஹெட் மாஸ்டரு, பிரின்சிபலு, கரஸ்பாண்டன்ட்டு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு எல்லாரும் கற்றுக்கணுங்க. எல்லாரும் கற்றுக்கிட்டு செய்கிறத பார்க்கும் பொழுது மற்ற குழந்தையும் அந்த விஷயத்தை செய்யணும்னு ஆர்வம் வரும். புரிந்து கொள்ளுங்கள், நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாங்க. நாம் ஒரு காரியம் செய்யும் பொழுது அதை பார்த்துட்டு குழந்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அதனால் ஓரிகாமி அப்படிங்கிற இந்த காகித கலையை பென்ட்ரைவ் மூலமாக வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து திரும்ப திரும்ப அந்த வீடியோ போட்டு கற்றுக் கொடுங்கள். இந்த பென்ட்ரைவின் விலை ரூபாய் 600 மட்டுமே. வாங்குங்கள், பயன்பெறுங்கள். குழந்தைகளை செல்போனிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.